இந்த பகுதியில் யானைக்கு மதம் பிடிக்கப் போகிறது, அதன் பேரில் ஏற வேண்டாம் என்று இளவரசருக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே ஓடி வந்தேன். இளவரசரிடம் எனக்கு நல்ல பரிசு வாங்கித் தர வேண்டும். பார்க்கப் போனால் அவரை நான் காப்பாற்றியது உண்மைதானே? அதோ 18ஆம் அத்தியாயம். ஏமாந்த யானை பாகன். பகுதி 3. கிரமவித்தன் மேலும் திகைப்புடன், நான் என்ன கண்டேன், என்னை ஏன் கேட்கிறாய் என்றான். மந்திரவாதி, என்னை ஏன் ஏமாற்றப் பார்க்கிறாய்? நேற்றிரவு யானைப்பாகனை இடுகாட்டுக்கு அழைத்துப் போய் இளவரசர் ஏறும் யானைக்கு மதம் பிடிக்கும் என்று எச்சரிக்கை செய்தாயே. அப்படி இருக்க அந்த எச்சரிக்கையை நீயே மறந்துவிட்டு யானையிடம் அகப்பட்டு கொண்டாயே. அது உன் பாடு. யானைப்பாகன் எங்கே? என் மனைவி ராக்கம்மாள் எங்கே என்று கேட்டான் முருகையன். கிரமவித்தனின் முகத்தில் முன்னைவிட திகைப்பும் பீதியும் அதிகமாயின. யானைப்பாகனாவது ராக்கம்மாளாவது உனக்கென்ன பைத்தியமா என்று சொல்லிக்கொண்டே கிரமவித்தன் சுற்றும் முற்றும் பார்க்கலானான். ஆம், யானைக்கு மதம் பிடித்தது போலத்தான் எனக்கும் பைத்தியம் பிடித்திருக்கிறது. யானைப்பாகன் எங்கே என்று மட்டும் சொல்லிவிடு. எல்லாவிடில் என்று முருகையன் சிறிது அதிகார தோரணையில் அவனிடம் பேசத் தொடங்கினான். சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்த ரேவதாசன் இப்போது முருகையனை பார்த்து புன்னகை புரிந்தான். நீ என்னை மந்திரவாதி என்கிறாய். நீ என்னை விட பெரிய மந்திரவாதியாக இருக்கிறாயே. உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. உன்னிடம் மறைப்பதில் பயனில்லை. யானைக்கு மதம் பிடிக்கப் போகிறது, அதன் பேரில் ஏற வேண்டாம் என்று இளவரசருக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே ஓடி வந்தேன். அதன் பலன் இப்படி ஆயிற்று. உன் மனைவியும் யானைப்பாகனும் அங்கே ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களை நீ பார்க்க விரும்பினால் நானே அழைத்துப் போகிறேன். இளவரசருக்கு ஒன்றும் நேரவில்லையே, சௌக்கியமாக இருக்கிறார் அல்லவா என்றான். இளவரசர் சௌக்கியம். அவர்தான் உன்னையும் யானைப்பாகனையும் அழைத்து கொண்டு வரும்படி எனக்கு கட்டளையிட்டார். இளவரசரிடம் எனக்கு நல்ல பரிசு வாங்கித் தர வேண்டும். பார்க்கப் போனால் அவரை நான் காப்பாற்றியது உண்மைதானே? அதோ என்று மந்திரவாதி வியப்புடன் கூறி நிறுத்தினான். மந்திரவாதி உற்று நோக்கிய இடத்தில் குளத்தின் கரையோரமிருந்த அரளிச் செடி புதர்களில் வேல் முனை போன்ற ஒன்று சிறிது தெரிந்தது. அங்குசம் என்று சொல்லிக்கொண்டே மந்திரவாதி அந்த அரளிச் செடி புதரை நோக்கி ஓடினான். முருகையன் அவனை விட விரைந்து ஓடி அரளிச் செடி புதர்களில் புகுந்து அங்குசத்தின் அடிப்பிடியை பிடித்து ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டான். பின்னர் திரும்பி பார்த்தான். மந்திரவாதியை காணவில்லை. அடாடா, ஏமாந்து போய்விட்டோமே என்ற துணுக்கத்துடன் அங்குமிங்கும் ஓடி பார்த்தான். பயனில்லை. குளக்கரையில் கூடியிருந்த பெரும் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் புகுந்து மந்திரவாதி கிரமவித்தன் மாயமாய் மறைந்து விட்டான். மதயானை ஓடிப்போன பிறகு ஜனங்கள் மறுபடியும் திரும்பி சோழ மாளிகையை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை முருகையன் கண்டான். ஆனால் அங்கே அவன் நிற்கவில்லை. முதல் நாள் மந்திரவாதியை அவன் பார்த்த வீடு எந்த திசையில் இருந்தது என்பதை நினைத்து பார்த்து கொண்டு அதை நோக்கி சென்றான். வழியெல்லாம் ராஜவீதிகளிலெல்லாம் ஜனங்கள் ஆங்காங்கு கூடி கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மதயானை ஓடியதை பார்த்தவர்களில் சிலர் யானையின் பேரில் யாரோ ஆள் இருந்ததாக தோன்றியது என்றார்கள். மற்றும் சிலர் அதை மறுத்தார்கள். அது எப்படி இருக்க முடியும்? யானைப்பாகனை தூக்கி எறிந்த உடனேதான் யானை ஓடத் தொடங்கிவிட்டதே. அதன் பேரில் யார் ஏறி இருக்க முடியும் என்றார்கள். எல்லாரும் இவ்வாறு விவாதித்துக் கொண்டே சோழ மாளிகையை நோக்கி திரும்பிச் சென்று கொண்டிருந்தார்கள். தங்கள் இதயம் கவர்ந்த இளவரசருக்கு அபாயம் ஒன்றும் நேரவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஜனங்கள் அனைவரும் ஆவலாக இருந்தார்கள். முருகையன் ஜனங்கள் வந்த திசைக்கு எதிர் திசையில் சென்று குறிப்பிட்ட சந்தை அடைந்தான். அங்கே அப்போது ஜன நடமாட்டமே இருக்கவில்லை. எல்லாரும் ராஜவீதிகளுக்கு போய்விட்டார்கள்.
இரவில் பார்த்த வீட்டை பகலில் அவ்வளவு சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. உற்று பார்த்து கொண்டே முருகையன் போனான். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. அடுத்த பகுதியில் ஒரு வீடு மட்டும் வெளிப்புறம் பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவனுடைய கால்களையும் கைகளையும் ஒரு தூணோடு சேர்த்து கட்டியிருந்தது.